إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் அவன் நம் மீது விதித்து கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தினுடைய வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தூய வழியிலே நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இத்தகைய நல்ல வாய்ப்பை நமக்கு வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில பல்வேறு சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் சமுதாயங்களாகவும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நண்பர்களாக சில பேரும் எதிரிகளாக சில பேரும் இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நண்பர்களும் எதிரிகளும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே அவருடைய மிகப்பெரிய எதிரியாக அடால்ஃப் ஹிட்லரையும் அவருடைய தளபதியாக இருந்த அடால்ஃப் ஐக்மேனையும் சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு எதிரிகள் மனித சமுதாய வரலாற்றிலே இருந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரே ஒரு எதிரி இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரியாக இருக்கக்கூடியது யார் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஒரு மறைமுகமான இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்திற்கிடமான எதிரி கிடையாது, தெளிவான பகிரங்கமான எதிரி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை குறித்து நமக்கு எச்சரிப்பதை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அவன் எதிரியா ஏன் போனான் என்று சொன்னால், அதையும் அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்து அவனை தவறு செய்யக்கூடியவனாக படைத்து, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பை தேடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்தாய் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அருளும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நம்மை நோக்கி அழைக்கிறான். அதே நேரத்தில் ஷைத்தானுடைய வேலை என்ன என்று சொன்னால், இறைவன் எதையெல்லாம் பாவம் என்று தடுத்து வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் இந்த மனிதனை செய்ய வைத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை அவனுக்கு நிரந்தரமாக ஏற்படுத்தி கடைசியிலே கொண்டு போய் நரகத்திலே தள்ளி அழிவில்லாத அந்த மறுமை வாழ்க்கையிலே மிக துயரகரமான ஒரு முடிவை மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோக்கத்திலே தான் ஷைத்தான் இருக்கிறான், இருந்தால் செயல்படுகிறான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக முஸ்லிம்களும் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை பற்றி, ஷைத்தானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஷைத்தானுடைய அந்த தோற்றம் என்ன நமக்கெல்லாம் தெரியும். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நடந்த சம்பவங்களை அல்லாஹ் ஏராளமான குர்ஆன் வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தாகிவிட்டது. அந்த நேரத்தில் மலக்குமார்களை சொல்லுகிறான், இதுக்குள் நாளில் மலாயிக்கத்தி சுஜுது, நாம் மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டோம், நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்று கட்டளையிடும் பொழுது சஜது எல்லாரும் பணிந்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, ஷைத்தானை தவிர எல்லாரும் பணிந்தார்கள். ஏன் அவன் பணியவில்லை என்று சொன்னால், அவா வஸ்தக்பர கான மினல் காஃபிரீன், அவன் மறுத்து பெருமை அடித்தான். என்ன பெருமை அடிச்சான்? இறைவா, நீ என்ன என்ன செஞ்சிருக்கிற? நெருப்பிலே படைத்திருக்கிறாய். ஹலக்தனி மினன் நார் வ ஹலக்தஹு மினத் தீன், என்னை நீ நெருப்பிலே படைத்திருக்கிறாய், ஆதம் மண்ணுல படைச்சிருக்கிற, நெருப்பு தானே உயர்ந்தது என்பதாக அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் பேசினான். யாரு சொல்லுகிறார்கள் என்பதை மறந்துவிட்டு அவன் அதிலே லாஜிக் பார்த்ததன் காரணமாக அல்லாஹ் என்னுடைய கட்டளையை மீறியதால், புறக்கணித்ததால் இனி இந்த சொர்க்கத்திலே இருப்பது உனக்கு தகாது என்று சொல்லி எடுத்து எறிகிறான். அதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நம்ம சொல்லுகிறோம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தான். அப்ப சொர்க்கத்தில் இருந்து அவன் வெளியேறுகிறான். காரணம் என்ன? முதலாக மனித படைப்பு தான். அவன் அதுவரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருந்தான், நல்லடியானாக இருந்தான், இறைவனுடைய அந்த புகழை பாடக்கூடியவனாக போற்றக்கூடியவனாக இருந்தான். மனிதன் படைக்கப்பட்ட உடனே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, நான் பணிய மாட்டேன் என்று சொல்லி அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு பதிவு செய்திருக்கிறான். அதை பார்க்கிறோம். அப்ப முதலாக மனித படைப்பில் இருந்து அவனுக்கு அங்கே பிரச்சனை துவங்குவதால் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்கிறான். யாரெல்லாம் நீ என்னை இங்கிருந்து என்னை வெளியாக்கிட்ட, என்னை உடனே அழிச்சிடாத, எனக்கு அவகாசம் கொடு. இந்த மனித படைப்பின் மூலம் என்னை நீ வழிகெடுத்ததால் எனக்கு ஒரு அவகாசம் அளித்தாய் என்று சொன்னால், நான் இந்த மனிதனை வழிகெடுக்கிறேன், இவனை என்ன செய்யறேன்? வழிகெடுத்து இவனை தீவனாக்கி அதற்கு நான் எல்லா வேலைகளையும் செய்து கடைசியில நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறேன், எனக்கு நீ அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளித்ததாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாவாய், என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அடியார்களை தவிர மற்றவர்களை தான் உன்னால வழிகெடுக்க முடியும். அப்படி பொறுக்கி எடுத்து சில பேரை நான் வைத்திருக்கிறேன், அவர்களை தவிர எல்லாரும் நீ வழிகெடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான்? அவகாசம் அளித்தான் என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த உரையாடலிலே தொடர்ச்சியாக ஷைத்தான் சில விஷயங்களை சொல்லி எப்படி எல்லாம் மனிதனை வழிகெடுப்பேன் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, நான் போய் ஒவ்வொரு நேரான பாதையிலும் அமர்ந்து கொண்டு அது தப்பான செயல் மாதிரி அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? காட்டுவேன், அவர்களை மிரட்டுவேன் என்பதாக சொல்கிறான். அப்ப சைத்தான் முதலாவதாக சொல்லி காட்டக்கூடிய விஷயம், நல்ல விஷயங்களை தவறானதாக சித்தரிப்பது. நாம ஒரு நல்லது செய்வோம் அல்லது யாராவது செய்வாங்க, அது பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அது கெட்டது மாதிரி தெரியும். இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய அழைப்பு பணியை நாம் ஒரு வேலையாக செய்யக்கூடிய நேரத்தில் அதுல இளைஞர்கள் பட்டாளம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இதை பார்த்து சில பேர் என்ன சொல்றாங்க? அப்ப உனக்குலாம் வேற வேலை இல்லையா, இந்த வேலையை போய் செய்யற, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள வேலையை பாரு என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இளைஞன் தாடி வைத்து விட்டான் என்று சொன்னால் 18-20 வயசுல, அதற்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு, இப்பயே வைக்கணுமா? 40, 50, 60, 70 வயதிலே வைத்துக் கொள்ளலாம், இப்ப என்ன அவசரம் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய மரண தேதி இவர்களுக்கு தெரியும் என்பதை போன்று அவர்களை அந்த இடத்துல அதையும் தடுக்கக்கூடியதாக அவருடைய செயல்கள் இருப்பதை என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நல்ல காரியங்களை தடுத்து அதற்காக யாரெல்லாம் முனைகிறார்களோ இவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய பிடியிலே கடுமையா இருக்கிறாங்க. அவர்களை பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஷைத்தான் என்பதாக திருமறை குர்ஆனுடைய இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான், என்ன செய்வேன்? நான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வருவேன், அவர்களுடைய மனிதர்களாகி அவருடைய முன்னாடியும் பின்னாடியும் வருவேன், வலதுபுறமும் இடதுபுறமும் வருவேன். அப்ப முன்னாடி பின்னாடி வலது இடது என்று சொன்னா 4 பக்கம் என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மளை சுற்றி வளைத்து லாக் பண்ணிட்டான். எங்கேயுமே மனிதன் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. முன்னாடி பின்னாடி என்ன செய்வேன்? அவர்களுக்கு சில கட்டளைகளை இடுவேன், அவர்கள் நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறுவேன். இப்ப தவறான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வான்? ஆசை வார்த்தையாக கூறுவான். அப்ப ஆசை வார்த்தை கூறி அதுல ஏதோ ஒரு இன்பம் இருப்பது மாதிரி அவனுடைய புத்தியை மழுங்கடித்து அந்த காரியத்தை செய்ய வைப்பது என்ன செய்வேன்? நான் செய்வேன் என்பதாக ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நான் அவர்களுக்கு கட்டளை இடுவேன், அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், காதுகளை அறுத்துவிட்டு அறுப்பார்கள். அதே மாதிரி இறைவன் படைத்த படைப்பினத்தினுடைய அந்த உருவத்தை மாற்றுவாங்க. அப்ப இந்த மாதிரியான வேலைகள் கடவுளுக்கு நேர்ந்துகிட்டே என்ற பெயரில கால்நடைகளுடைய காதை அறுப்பது, இல்ல ஓட்ட போடுவது, படைப்பிடங்களை மாற்றுவது, இந்த கொம்பை சீவி விடுவது, அதே போன்று அதை மழுங்கடிப்பது, இது மாதிரி நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் மனிதர்களுக்கு கட்டளையிடுவேன், என்னுடைய கட்டளையின் காரணமாக மனிதர்கள் செய்வார்கள் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஷைத்தான்
எந்த விதத்திலே நம்மளை வெளியெடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையா இருந்துங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னமா யாமருக்கும் ஃபிஸ்ஸூஇ வல் ஃபஹ்சாயி. அந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் வந்து உங்களுக்கு ஏவான். எது தெரியுமா ஏவான்? ஃபிஸ்ஸூஇ வல் ஃபஹ்சா. பாவமான காரியத்தை ஏவான், மானக்கேடான காரியத்தை ஏவான். எதையெல்லாம் இறைவன் தடுக்க கூடாது என்று தடுத்திருக்க, செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அத்தகைய பாவமான காரியத்தை அவன் நமக்கு ஏவுவான். இதை செய்யுங்க, இதை செஞ்சா தப்பு இல்ல என்று சொல்லி அவன் நமக்கு ஏவுவான். அதன் மூலம் நம்மை பாவத்தை நோக்கி தள்ளுவான். அதே போன்று மானக்கேடான காரியம், எதை நாம செய்யும் போது 4 பேர் பார்த்திடக்கூடாதோ, 4 சோற்றுக்குள்ள செய்வோமோ அல்லது தெரிந்த மக்கள் இல்லாத இடத்துல செய்வோமோ, இதை செய்வதன் காரணமாக என்னுடைய கண்ணியம் பாதிக்கப்படாது என்று நினைக்கக்கூடிய இடத்துல செய்வோமோ, அதெல்லாம் மானக்கேடான காரியம், அருவருக்கத்தக்க காரியம். இதைதான் உங்களுக்கு அவன் ஷைத்தானாகி அவன் ஏவுவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப நாம வந்து மனிதனாக இருக்கிறோம், பாவம் செய்வோம், பாவத்தை நோக்கி தூண்டப்படக்கூடியவராக நாம் இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தீய காரியங்கள் நம்ம இடத்துல வரக்கூடிய நேரத்துல இது ஷைத்தானுடைய வேலை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். சுன்னமா யாமுருக்கும் ஃபிஸ்ஸூஇ வல் ஃபஹ்சாயி வன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். இறுதியாக ஷைத்தான் எதை ஏவுவான் என்று சொன்னால் அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். உங்களுக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுமாறு அவன் உங்களுக்கு ஏவுவான். நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், அவனுடைய தூதர் சொல்லியிருக்க மாட்டார்கள். இருந்தாலும் இதை என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி நாம சொல்லுவோம். பார்க்கிறோமா இல்லை? இன்றைக்கு எத்தனையோ அடக்க ஸ்தலங்களிலே அடங்கி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி என்ன சொல்றாங்க? இவர் இருக்காரு, இவருடைய மகிமை என்ன தெரியுமா? இவர் எது கேட்டாலும் அல்லாஹ் உடனே செஞ்சு கொடுப்பான். இவர் பிள்ளைய கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த அடியாருக்கு எல்லாம் பிள்ளைய கொடுத்துருவான். இவர் செல்வத்தை கேட்டா அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். இவர் நோயை வந்து நிவாரணத்தை வேண்டினால் அல்லாஹ் எந்த பேச்சும் பேச மாட்டான், உடனே கொடுத்துருவான். ஏன்னா இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க சொன்ன அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லி இவர்கள் கதை கட்டி வைத்திருக்கிறார்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த கூடு அலல்லாஹி மா லா தஅலமூன். எதை பற்றி அவர்களுக்கு இல்ம் இல்லையோ, அறிவில்லையோ, அல்லாஹ்வாலும் அவருடைய தூதராலும் சொல்லப்படவில்லையோ அதை வந்து அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி பொய்யாக கற்பனையாக சொல்லுவார்கள். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக பல பேர் இருப்பதை பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய பின்னணி என்ன? இவர்களும் ஷைத்தானுடைய பிடியிலே கடுமையாக விழுந்திருக்கிறாங்க. ஷைத்தான் அவர்களை ஆட்கொண்டு விட்டான். சிந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு அவகாசம் இல்லை. முழுமையாக அவர்களை ஷைத்தான் ஆட்கொண்டதால் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப தீமையை நோக்கி விடக்கூடியது, பாவத்தில் விடுவது எல்லா மனிதனுக்கும் சாதாரண விஷயம் தான். அதுல இருந்து தவிர்த்து கொள்ள என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி செய்யணும். ஆனா அதிலே மூழ்கி இருக்கிறாங்களா இல்லையா? பல பேர் அதிலே மூழ்கி வர முடியாத அளவுக்கு தூரமான வழிகாட்டிலே பல பேர் இருக்கிறார்கள். நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட 4 பேருக்கு சொல்ல அமைதியாக சொல்லுவாங்க. ஆனா அந்த கெட்ட விஷயத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அதை நோக்கி மக்கள் அழைக்கக்கூடிய ரொம்ப பகிரங்கமாக செய்வதை பார்க்கிறோம். அப்படி மக்கள் சாதாரணமாக நல்லவன் வந்து கவர்மெண்ட் இருக்கிறான், கெட்டதை செய்யக்கூடியவன் வந்து பகிரங்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் எதற்கு, ஏன் அப்படி அந்த அளவுக்கு அவங்க நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யுஸய்யினு ஷைத்தானு அமாலஹும். அவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான கெட்ட காரியங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுறான். அவர்கள் வந்து செய்யறாங்களா இல்லையா? இந்த மாதிரி காரியம், இதெல்லாம் வந்து நல்ல காரியம், இது வந்து ரொம்ப இன்பமிக்க காரியம், இதனால் மகிழ்ச்சி இருக்கிறது, இதனால் நிறைய நல்லது இருக்கிறது என்பதை மாதிரி அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யறான்? ஷைத்தான் கெட்ட காரியங்களை அவர்களுக்கு அழகாக்கி காட்டியதன் விளைவாக என்ன செய்யறாங்க? தீயவர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக, நல்லவன் சாதாரணமா நடந்து போயிடுவான். ஒரு சாராயம் குடிச்சவன் பாருங்க, அவன் பண்ற அலம்பல் தாங்க முடியாது. ரோட்ல போறவங்களை வந்து ஏசுவது என்ன, கையை பிடிச்சி இழுக்கிறது என்ன, அடிப்பது என்ன, அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். இப்ப என்ன காரணம்? அவனுக்கு தெரியும் குடிக்க கூடாது என்று நினைப்பான். இருந்தாலும் அதில் ஒரு இன்பம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதை நோக்கி வீழுகிறார்கள். காரணம் என்ன? யுஸய்யினு ஷைத்தானு அமாலஹும். இந்த மாதிரியான நபர்கள் செய்யக்கூடிய காரியத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டினான். அப்ப வந்து இந்த சைத்தான் அழகாக்கி காட்டுவது, ஆசை வார்த்தை கூறுவது எல்லாம் சைத்தானுடைய புறத்திலிருந்து வருவது. நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப சைத்தான் எப்படி வந்து ஆசை வார்த்தை கூட்டுவான், நமக்கு காட்டுவாங்க என்று சொன்னால், அப்ப ஒரு இளமையில இருக்கக்கூடியவனுக்கு அவன் உள்ளத்துல போடுவான், இந்த வயசுல இது செஞ்சா என்ன தப்பா, யாருதான் செய்யல, உலகத்துல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவர் செய்யலையா இவர் செய்யலையா என்று சொல்லி கெட்ட காரியத்திற்கு சப்போர்ட் வாங்க செய்யக்கூடிய அளவில் அவன் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி வந்து ஆசை வார்த்தை காட்டி, இதுலதான் இன்பம் இருக்கிறது, இளமையை இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும், இதுதான் ஒரே வழி, நல்லவனாக வாழ்ந்தால் மறுமையில தான் சொர்க்கம், கெட்டவனா வாழ்ந்தா இந்த உலகமே உனக்கு சொர்க்கமடா என்று சொல்லி அந்த நல்ல உள்ளங்களிலே வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவனை கெட்டதை நோக்கி தள்ளி அது வந்து சரியான விஷயம் போட்டு அழகாக்கி காட்டி ஆசை வார்த்தை கூறி என்ன செய்வான்? அவன் வந்து மனிதனை வழிகெடுப்பான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே தீய காரியங்களிலே
ஒரு மூமின் விழக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஷைத்தானை விட்டு நாம் என்ன செய்யணும், ரொம்ப விலகி இருக்க வேண்டும் ஒரு நல்லடியார். ஆனால் சில காரியங்களை செய்பவர்கள் வந்து ஷைத்தானுடைய நண்பர்களாகவும் ஷைத்தானுடைய தோழர்களாகவும் மாறிவிடுகிறார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப யார் அவர்கள் என்று பார்க்கும் பொழுது தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுக்காக அல்லாமல் பிறர்கள் மெச்ச வேண்டும், சில அடுத்தவங்க நம்மளை வந்து போற்றணும், பெரிய கொடைவள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தங்களுடைய காசுகளை யார் செலவிடுகிறார்களோ அவர்கள் வந்து ஷைத்தானுடைய நண்பன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இடத்துல ஒரு கெட்ட காரியத்தை செய்ய வைப்பதிலே ஷைத்தான் வந்து முடியாவிட்டாலும் இதுல ரொம்ப எளிமையாக என்ன செய்வான், வந்து உள்ளே வந்து விடுவார் என்பதை பார்க்கிறோம். காசு பணம் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக அதை கொடுக்க வேண்டும், அவர்கள் வந்து கொடுப்பதனுடைய பிரதிபலனை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் செய்து சொல்லி காட்டுகிறது. அவங்க வந்து நல்லதையார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னமா நுதீமுக்கும் வஜஹில்லா, நாங்கள் உங்களுக்கு இதை கொடுப்பது உணவளிப்பது அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான். வலா யுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரா, உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு நன்றியையும் எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கல என்று சொல்லி நல்லவர்கள் வந்து தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், தேவையானதை கொடுப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பண்பு ஒரு மூமின் இடத்தில் இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டும். தங்களுடைய காசு பணங்களை செலவிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுக்காக அதை செய்யணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லி காட்டினார்களா இல்லையா, என்னுடைய இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ முஹ்யா வல் மமாத்தி, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ முஹ்யா வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வணக்க முறை, என்னுடைய மரணம் அனைத்துமே அகலங்களை படைத்து அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி சொன்னார்களே. அப்படி ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தன்னுடைய நல்ல காரியங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஷைத்தான் வந்து உள்ளத்திலே போட்டு நம்முடைய அமல்களை வீணாக்கக்கூடிய இந்த தர்மம் விஷயத்தில் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காசுகளையும் செலவிட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இல்லை என்றால் ஷைத்தானுடைய பிடியில விழுந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம். அடுத்ததாக என்ன செய்வாங்க, கெட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள் தீய வழியில இருப்பார்கள். ஆனாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவர்கள் உள்ளத்துல நாம நேரான வழியில தான் இருக்கிறோம், சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறோம், நாம செல்வதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு ஷைத்தானுடைய சில பேர் இருப்பார்கள். அவர்களும் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் சில பேரை பற்றி சொல்லும் பொழுது நாம வந்து அவர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை வந்து சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் அந்த வசனங்களிலிருந்து நழுவி கொண்டார்கள். ஒரு வசனம் இருக்கிறது, தெளிவா தெரிகிறது, இப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது தெரிந்திருந்தும் கூட எவன் அதிலிருந்து நழுவி கொள்கிறானோ அவனும் ஷைத்தானுடைய நண்பன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் அது எந்த காரணத்திற்காக இருந்தாலும், நம்முடைய சுயலாபமாக இருக்கலாம், நம்முடைய கௌரவத்திற்காக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திற்காக, தாய் தகப்பனுக்காக, ஊருக்காக, எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அதனால் நாம செய்யக்கூடிய ஒரு செயல் திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிராக, அல்லாஹ் இறக்கிய அந்த ஆயத்திற்கு எதிராக இருக்கும் என்று சொன்னால் தூக்கி வீசிவிட வேண்டுமே தவிர எதற்காகவாவது நாம் அதை வந்து சரி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து நழுவி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம முதுகிலே ஷைத்தான் ஏறிக்கொண்டான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நாம வந்து இதே போன்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அறிவுரையை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு ஒரு ஷைத்தானை நாம சாட்டிடுவோம். நம்முடைய அறிவுரையை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம். அவன் வந்து அவனுக்கு என்ன, அவன் தோழனாக மாறி விடுவான். அப்ப வந்து எங்கே நம்ம அல்லாஹ்வுடைய வசனங்களை மீறுகிறோமோ, அதை புறக்கணிக்கிறோமோ, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு ஷைத்தானை நம்ம மீது சாட்டிடுவான். ஷைத்தான் என்ன செய்வான், எப்பவாவது ஷைத்தான் வந்தாலே நாம் என்ன செய்வோம், கெட்ட காரியங்களை செய்வோம். எந்த நேரமும் ஷைத்தான் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து தோழனாக மாறி விடுவான் என்று சொன்னால் அவன் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வான், தீய காரியங்களை நமக்கு போட்டுக்கொண்டே இருப்பான், சொல்லிக்கொண்டே இருப்பான். அதன் காரணமாக நாம் என்ன செய்வோம், நல்வழிக்கு வருவதை விட்டும் கெட்ட வழியில தூரமாக இறைப்பாதையை விட்டு ஒதுங்கிக் கொண்டே இருப்போம். எனவே ஷைத்தானை வந்து தோழனாக நமக்கு மாற்றக்கூடிய முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய அறிவுரையை புறக்கணிப்பது. ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஷைத்தான் வந்து நண்பர்களாக சில பேருக்கு இருக்கிறான், சில பேருக்கு வந்து என்ன செய்யறான், சகோதரனாக இருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன செய்யறான், வீண் விரயம் செய்யக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா, வீண் விரயம், கூலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃப், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீங்க. நீங்க வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்குங்க. மார்க்க இஸ்லாமிய மார்க்கத்தில சாப்பிடுவதற்கு நல்ல பானங்களை குடிப்பதற்கு தடை கிடையாது. மற்ற மார்க்கங்களை என்ன செய்யும்,
வந்து அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, நாக்கில் வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஏன்னா இந்த உலகத்துல வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்து விட வேண்டும் என்று சொல்லும். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் நீங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க, எவ்வளவு விலை உயர்ந்த சாப்பாடு வேணா சாப்பிட்டுக்குங்க, அதே மாதிரி நல்ல குடிபானங்களை குடித்துக் கொள்ளுங்கள், கேடுதலாதவற்றை வீண் வரையும் செய்யாதீங்க, ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடுக்கா 10 பேருக்கு சமைச்சு கீழே கொண்டு போய் கொட்டாதீங்க, இந்த மாதிரியான காரியத்தை செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னால் இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், எவர்கள் வீண்வரியம் செய்கிறார்களோ அவன் ஷைத்தானுடைய சகோதரனாக மாறிவிட்டான், ஷைத்தானுக்கு அண்ணன் அல்லது குறைந்தபட்சம் தம்பியாக அவன் மாறிவிடுகிறான் என்பதாக வீண்வரியம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு விஷயங்கள் வீண்வரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருமண விஷயத்தில நேற்றைக்கு கூட அந்த நடந்த பயானில சொல்லி காட்டினார்கள், திருமண விஷயத்தில் எப்படியெல்லாம் காசை இந்த சமூகம் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நல்ல சாப்பாடு கொடுப்பதற்கு, உணவு கொடுப்பதற்கு மார்க்கத்திலே தடை கிடையாது. ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே நாம் பார்க்கணும், நம்முடைய ஊரு செழிப்பாக இருக்கிறது, இங்கே நாம வந்து நல்ல வருமானத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறான் என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு காசு வீசக்கூடாது, வீண்வரையும் செய்யக்கூடாது. பாருங்கள், எத்தனையோ ஊர்களிலே முஸ்லிம் சமூகம் பீடி சுற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற அடிமட்ட வேலைகளிலே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் செய்யக்கூடியதை விட மோசமான நிலையிலே பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப சிரமப்படுகிறார்கள். அப்ப அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் மனிதர் வைத்துக் கொண்டு நாம வந்து என்ன அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு காசையும் செலவு பண்ணக்கூடிய நேரத்தில் அது விரயமாக அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வந்து நான் வந்து என்ன செய்வேன், என்னுடைய தேவைகளுக்கு போக மறுமையில நிரந்தரமான அந்த வாழ்க்கையில வெற்றிக்காக என்னுடைய ஒவ்வொரு காசையும் நான் செலவு பண்ணுவேன் என்று நடக்க வேண்டுமே தவிர ஒரு முஸ்லீம் அதை வீண் விரயமாக அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக பகத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. ஏன் என்று சொன்னால் எவர்கள் வந்து வீண்வரியம் செய்கிறார்களோ கானு இஹ்வானு ஷயாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, உடன்பிறந்தவனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே என்ன செய்யணும், நாம காசு பணத்தை செலவழிக்கிறது கூட ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஷைத்தானை பின்பற்றக்கூடியவன் இருக்கிறானா இல்லையா, இவனுக்கு ஷைத்தானை பின்பற்றக்கூடியவன், அவனுடைய அந்த காரியத்தை வந்து அவன் கட்டளை செய்யக்கூடியவன், இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, மறுமையில எல்லாரையும் ஷைத்தான் அப்படியே கூட்டிட்டே வருவான். கூட்டிட்டு வந்து கடைசியில நரகத்திற்கு பக்கத்தில் நிறுத்தி சொல்லி விடுவான், மக்களே நான் உங்களை அழைத்தேன், என்னுடைய அழைப்புக்கு நீங்க கட்டுப்பட்டீங்க, நான் கூப்பிட்டேன், நீங்க வந்தீங்க, இதை தவிர உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யல, எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க நரகத்தில் போய் கிடந்து சாவு என்று சொல்லி நம்மை நரகத்திலே தள்ளிவிட்டு அவன் சென்று விடுவான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன் அல்லாஹ்விடத்தில் இருந்து என்று சொல்லி அவன் விலகிக் கொள்வான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே ஷைத்தானுடைய அந்த அழைப்பு இருக்கிறதே, ஆசை இருக்கிறதே, அழகாக்கி காட்டுவது இருக்கிறதே, ஊசலாட்டம் இருக்கிறதே, இவை அனைத்தும் மனித சமூகத்திற்கு எதிரானது என்பதால் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தானாகிய அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி என்பதாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே என்ன செய்யணும், நம்ம ஷைத்தானுடைய அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து மனிதன் எப்படி வழிகெடுப்பான், அவன் எத்தனையோ கெட்ட காரியத்தை மனிதனுக்கு ஏவினாலும் எப்படி செய்வான், கையே பிடிச்சிட்டு போயெல்லாம் ஒரு காரியத்தை செய்ய வைக்க மாட்டான். மனிதர்களை கெட்டவர்கள் இருப்பாங்க, அவர்களையும் அல்லாஹ் ஷைத்தான் என்று சொல்கிறான். கெட்ட ஜின்களிலே கெட்டவர்களையும் ஷைத்தான் என்று சொல்கிறான். அத்தகையர்களை போன்று என்ன செய்ய மாட்டான், கையை பிடிச்சிட்டு போய் ஒரு காரியத்தை நம்மளை செய்ய வைக்க மாட்டான். ஷைத்தான் எப்படி மனிதனை வழிகெடுப்பான், அவன் வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதி வஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களிலே தீய எண்ணங்களை போடுறது. உள்ளத்துல கொண்டு வந்து ஒரு தீய எண்ணத்தை போட்டு அதை அழகாக்கி காட்டி என்ன செய்வான், அவன் கொண்டு வந்து உள்ளத்துல போட்டுருவான். நல்லவனாக இருந்தால் என்ன செய்யணும், அதை வந்து புறக்கணித்து விட வேண்டும். கெட்டவனாக இருந்தால் எல்லா மனுஷனுக்கும் என்ன செய்யும், உள்ளத்துல தீய எண்ணங்கள் வரும், தோன்றும். யாரும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்க மாட்டேன், அல்லாஹ் நாடியதை தவிர பொதுவா உள்ளம் எப்படி தீமையை தான் விரும்புது, உள்ளம் வந்து தீமையை விரும்பக்கூடியதாக, பாவத்தை நோக்கி சாயக்கூடியதாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினாலே தவிர என்ன செய்யுது, நாம தூய்மையானவர்களாக மாற முடியாது என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா இல்லையா. அப்ப அந்த மாதிரி தான் எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சைத்தான் உள்ளத்திலே நமக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல எவன் வந்து அதிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவன் தப்பித்துக் கொண்டான். எவன் அதற்கு உரம் போட்டு அதை ரசித்து அதை டெவலப் பண்ணி அதை செயலாக்கி சொல்லாக்கி அதை வெளிப்படுத்துகிறானோ அவன் மாட்டிக்கொண்டான் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. எனவே ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் வரக்கூடிய நேரத்தில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதற்கு அழகான சில வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த உரையில் பார்ப்போம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முந்தைய வரையிலே பார்த்தோம். ஒரு நல்லடியார் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து, தூண்டுதலிலிருந்து, சூழ்ச்சியிலிருந்து விலகிக் கொள்வதற்கு ஏராளமான நல்ல விஷயங்களை மார்க்கம் என்ன செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ப அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம்ம எளிமையாக ஷைத்தான் என்ன செய்யலாம், முறியடித்து விடலாம் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் அவகாசம் கேட்கக்கூடிய நேரத்துல நான் என்ன செய்வேன், மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அடியார்களை தவிர உன்னை வேற ஆட்களை நீ வழிகெடுப்பாய், நல்லடியார்களை என்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் என்பதை பற்றி வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் முஹ்லிசீன்கள், தங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹுக்காக அமைத்துக் கொள்ளக்கூடிய இஹ்லாஸாக ஒரு காரியத்தை, ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு வணக்கத்தை அல்லாஹுக்காக செய்கிறார்களா இல்லையா, அவர்கள் தான் முஹ்லிசீன்கள், உள்ளச்ச உடையவர்கள், அதாவது உள தூய்மையோடு அல்லாஹுக்காக செய்யக்கூடியவர்கள். அப்ப அந்த இஹ்லாஸ் உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத்தகைய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இஹ்லாஸ் உடையவர்கள், அவர்களை பொறுத்தவரை இந்த சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ன கைத ஷைத்தான காணலைப்பா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதாக இருக்கிறது. ஷைத்தான் சூழ்ச்சி செய்யறான், நம்மளை வழிகளுக்கு முயற்சிக்கிறான். ஆனால் இஹ்லாஸான ஆளுகளை பொறுத்தவரை, நல்லடியார்களை பொறுத்தவரை அது ரொம்ப பலகீனமான சூழ்ச்சியா இருக்கு, அதை அவனால் நிறைவேற்ற முடியல என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வேற இன்னும் தப்பிப்பதற்கான சில வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நல்ல அடியார்களுக்கு ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படக்கூடிய நேரத்துல அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். ஆகா, இது ஷைத்தானுடைய வேலை, இது என்னுடைய உள்ளத்தை திசை திருப்புகிறது என்று சொன்னால் இது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லி அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், உடனே விழித்துக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய நேரத்துல மேப்படியா நம்மள என்ன செய்யறான், கொண்டு போய் நரகத்தில் தருவதற்கு நம்ம அழைக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், அதிலே விலகிக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று அந்த நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது, உங்களுக்கு சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. திருமறை குர்ஆனிலும் வருகிறது, ஹதீஸ்களிலும் வருவதை பார்க்கிறோம். இப்ப சைத்தானுடைய தீங்கு நமக்கு அந்த ஊசலாட்டம் ஏற்படக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல இந்த வார்த்தையை சொல்லி பாதுகாப்பு தேடவும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடக்கூடிய அளவுக்கு நாம பக்குவப்பட்டுட்டாலே அடுத்து அந்த காரியத்தை நோக்கி நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதே ரசித்து அதில் விழக்கூடியவன் தான் என்ன செய்வான், அப்படியே போவானே தவிர எவன் அந்த நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது இறைவனிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஷைத்தான் என்னை வழிகெடுக்க முனைகிறான் சொல்லி விழித்துக் கொள்கிறானோ அத்தகையவர் என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று சைத்தான் நமக்கு ஏவக்கூடிய விஷயம் என்ன, இன்னமா யாமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷாய், சைத்தானாகிய அவன் மானக்கேடான தீய காரியத்தை உங்களுக்கு ஏவுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த காரியங்களை அப்படியே தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறது, இது தீமையான மானங்கெட்ட காரியத்தை விட்டு உங்களை தடுக்கும் என்று சொல்கிறான். அப்ப ஷைத்தானுக்கு நேர் எதிரான பிடிக்காத ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன, தொழுகை. அப்ப தொழுகை நம்ம இடத்துல வந்துவிட்டது என்று சொன்னால் ஷைத்தான் நம்ம எளிமையாக முறியடிக்கலாம். தொழுகையாளிகள் இடத்துல ஷைத்தானுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். பார்க்கிற சமுதாயத்திலே ரொம்ப மோசமான கீழ்மட்டத்திலே சென்று கெட்டவர்களாக இருக்கக்கூடிய இடத்துல தொழுகை இருக்காது, இன்னும் பிற நல்ல காரியங்கள் இருக்காது, இதை விட்டு தூரமாக அவர்கள் இருப்பார்கள். யாரை வேண்டாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த மாதிரியான கெட்ட காரியங்கள் தொழுகையாளர் இடத்துல இல்லை என்பதை நாம கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்றானா இல்லையா, கெட்ட காரியங்களை விட்டு தொழுகை தடுக்கும் என்று சொல்லி அந்த தொழுகையை நாம கை கொண்டோம் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக 5 வேளை, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை, இந்த மாதிரி நாம தொழுதோம் என்று சொன்னால் நாம என்ன செய்வோம், சைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளை எளிமையாக முறியடிக்கலாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப அந்த தொழுகை நாம் என்ன செய்யணும், சரியான முறையில பேணி பாதுகாத்து நாம இந்த தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய தொழுகையாளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கது அஃப்லஹல் மூமினூன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் யஹாஷியூன், அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அந்த தொழுகை பேருக்கு தொழுகிறேன் என்று இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நான் இதை தொழுகிறேன், அல்லாஹ்வினுடைய சந்நிதியில் நான் நிற்கிறேன் என்று சொல்லி நினைத்து யார் தொழுகிறார்களோ அத்தகைய தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அத்தகைய தொழுகையாளிகளாக உள்ளச்சப்படிகளாக நம்முடைய தொழுகை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய அந்த தாக்கத்தை நாம முறியடிக்கலாம் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நல்லா சொல்லி காட்டுறான், நீங்க குர்ஆனை ஓதும் போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கீங்க. அப்ப குர்ஆனை ஓதுறது என்ன செய்யுது, இன்னைக்கு நாம ரொம்ப குறைந்து விட்டது, 100% கூட தேருமோ இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனுடனான தொடர்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறைந்து விட்டதை பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை நாம ஓத வேண்டும்,
பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். அப்படி செய்யக்கூடிய நேரத்துல சைத்தானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவருடைய சூழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறான், மறுமையிலே சொர்க்கம் நரகத்தை பற்றி என்ன சொல்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். தொழுகக்கூடிய நேரத்துல நம்ம வந்து எப்படி சைத்தானை விரட்டலாமோ அதே மாதிரி திருமறை குரானை ஓதக்கூடிய நேரத்திலே சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். குரானுடனான தொடர்புகளை நாம் என்ன செய்யணும், வந்து நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களை பார்த்து சொல்லும் பொழுது மூமின்களை பார்த்து சொல்றான், நீங்க நல்ல விஷயங்களை பேசுங்க, நீங்க அழகிய விஷயங்களை பேசுங்கள். ஏன் என்று சொன்னால் அவன் வந்து சைத்தான் இருக்கிறானே, உங்களை வந்து உங்களுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை வர வைத்து அதன் மூலம் உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் பிளவையும் ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறான். அப்ப நீங்க வந்து பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும். அப்படி பேசினீர்கள் என்று சொன்னால் சைத்தான் வந்து என்ன செய்ய மாட்டான், உங்களை வந்து உங்களுக்கு பிளவை ஏற்படுத்த மாட்டான். ஒரு வார்த்தை விடுவது என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்ப பேசக்கூடிய நேரத்தில் எதை பேசுகிறோம் என்று தெளிந்த அந்த சிந்தனையோடு பேச வேண்டும். தவறான வார்த்தைகள் சைத்தானுடைய வெளிப்பாடு, அது உங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மது மற்றும் சூதாட்டம் மூலம் சைத்தான் உங்களுக்கு இடையே பகைமையை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லி காட்டி, மது சூது இந்த இரண்டும் என்ன சைத்தானுடைய வேலை என்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் குறைவாக இருந்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாது. மதுவுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள், சூதாடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சூதாட்டத்துக்கு எப்படி விடுறாங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக போறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லி சூதாடக்கூடியவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு வந்து சூதாட வேண்டும் என்று சொன்னா அந்த காலத்துல செஞ்சா ஒரு சூதாட்டம் இடத்துக்கு போவாங்க, காவல்துறைக்கு தெரியாம போய் என்ன செய்வாங்க, விளையாடுவார்கள். அது ஒரு காலம். இன்னைக்கு என்ன செய்யலாம், ஆன்லைன்ல ரம்மி விளையாடுங்க, உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல விளையாடுங்க சொல்லி வீட்டுக்குள்ளே நம்ம பாக்கெட்டை தேடி சூதாட்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மது மற்றும் சூதாட்டம் இருக்கிறதே, இந்த இரண்டை மூலம் சைத்தான் உங்களுக்கு இடையே பிளவையும் பகைமையும் ஏற்படுத்த முயற்சிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுப்பதற்கும் தொழுகையை விட்டு உங்களை தடுப்பதற்கும் சைத்தான் முயற்சிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி, எனவே இவைகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் நல்லடியார்களை பார்த்து கேட்கிறான். எனவே மது சூது இவை அனைத்தும் சைத்தானுடைய அந்த கருவிகளாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் சைத்தானுடைய அந்த தாக்கத்தில் இருந்தான் என்று சொன்னால் தீய காரியத்தை செய்வான், கெட்ட காரியங்களை செய்வான். கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய நேரத்துல அந்த கெட்ட காரியத்தை செய்வதால் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு தீய காரியத்தை செய்யக்கூடிய நேரத்துல அதனால் யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒரு மூமின் எப்படி நினைக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன், ஒரு மூமின் தனக்கு விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பட்டும். தனக்கு என்ன விரும்புவானோ அதே தன்னுடைய சகோதரர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு, நண்பர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அவன் விரும்பட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்திலே நாம் என்ன செய்யலாம், ரொம்ப தெளிவாக இதை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் நாம் என்ன செய்யலாம், நம்மை காத்துக் கொள்ளலாம். நான் வந்து சைத்தானுடைய தாக்கத்தில் காட்பட்டு இருக்கிறேன், ஒரு கெட்ட காரியத்தை செய்ய போறேன், அந்த கெட்ட காரியத்தால் யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படுறானா இல்லையா, யாரோ ஒருத்தன் பாதிக்கப்படுகிறான், அவனுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது, பொருளாதாரத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது, காசு பணம் போகிறது, அல்ல ஏதோ ஒரு விதத்திலே என்னால் ஒருத்தர் பாதிக்கப்படுகிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நான் என்னை வந்து அந்த இடத்துல வைத்து பார்க்கணும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு விரும்புறது அடுத்தவனுக்கு விரும்பு. உனக்கு நீ கெட்டதை விரும்ப மாட்டாய் என்று சொன்னால், உன்னுடைய குடும்பத்திலே இந்த பிரச்சனை வரக்கூடாது என்று விரும்புவாய் என்று சொன்னால் அடுத்தவங்க குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை கொடுக்கலாமா? உன்னுடைய பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவுக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி நீ நினைக்கக்கூடிய இடத்துல அடுத்தவங்க காசு பணத்தை நீ எப்படி அபகரிப்ப? நான் வந்து என்னுடைய குழந்தையை இந்த உலகத்தில் அனாதையாக விட்டு சென்றேன் என்று சொன்னால் அதை வந்து அவனை வந்து யாரும் அடித்து அதை பிடிக்கிக் கொள்ளக்கூடாது, அனாதையினுடைய சொத்தை அபகரித்துக் கொள்ளக்கூடாது என்று நீ உன்னுடைய குழந்தைக்கு விரும்பக்கூடிய நேரத்துல அடுத்தவங்க குழந்தை அனாதையாக இருக்கிறான், கேட்க ஆள் இல்லை என்று சொன்னால் அதை எப்படி நீ அபகரித்துக் கொள்ள முடியும்? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தவறான பார்வையால், தவறான பேச்சால் அடுத்தவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பாதிக்கப்படுவார் என்று சொன்னால், அப்ப இதே அளவு போல என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நோக்கி அடுத்தவன் செலுத்தினா நான் விரும்புவனாத என்று சொல்லி ஒவ்வொரு தீமையான காரியத்தை செய்யக்கூடிய நேரத்திலும் ஒரு மூமின், ஒரு நல்லடியார் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்களே, தனக்கு விரும்புவதே ஒரு மூமின் அடுத்தவனுக்கு விரும்பட்டும் என்று சொல்லி அந்த அளவுகோலின் அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செயலையும் இடைப்பட்டு பார்க்கணும். இந்த காரியத்தால் வந்து நான் ஒருத்தனுக்கு நன்மையா தீமையா, இது எனக்கு நடந்தால் நான் வந்து என்ன செய்வேன், அதை விரும்புவனா, வரவேற்பனா, அல்லது விருண்டு விடுவனா, தடுப்பனா என்று சொல்லி தனக்குத்தானே அவன் கேள்வி கேட்டான் என்று சொன்னால் எல்லா பிரச்சனைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து அவன் என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம்.
அப்படி விலகிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் நல்லடியார்கள், ஷைத்தானுடைய தாக்கத்தை விட்டு விலகிக் கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹும் அவனுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அத்தகைய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கி விரையக்கூடியவர்களாகவும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை முறியடித்து அல்லாஹை நோக்கி விரையக்கூடியவர்களாகவும் அவன் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அளவில்லாத மறுமை வாழ்க்கையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு சின்ன அறிவிப்பு இருக்கிறது.